பிரியமான சகோதரி சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கடந்த இரவு பரியந்த கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார். இந்த நாளையும் காண அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்தது. இருளில் நடமாடும் கொள்ள நோய்க்கு நம்மை விடுவித்து பாதுகாத்து கொண்டார். அவருடைய கிருபையினாலே, அவருடைய வல்லமையினாலே நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறது. அவருடைய தயவுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? ஸ்தோத்திர பலியை தவிர எப்பொழுதும் அவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் நிலைத்திருப்போம். அவருடைய நாமம் மகிமைப்பட அவருக்கு சாட்சியாய் நாம் வாழ்வோம். நாம் போகிலும் வருகையிலும் அவர் நமக்கு கேடகம் கவசமாய் இருக்கிறார். அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே நம்மை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்கிறார். அப்படியா? அவருடைய அன்பு மகா பெரியது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய செட்டைகளின் நிழலிலே நம்மை மூடி மறைத்து அரவணைக்கிறபடியினாலே அவரை நன்றியோடு கூட துதி செலுத்துவோம். கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 118 அதிகாரம் 6வது வசனத்திலே வேத பகுதியிலே இப்படியாய் சொல்லியுள்ளது: கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஒரு பக்தன் இருக்கிறார். அவர் தேவனோடு கூட உறவாடுகிறவர், தேவனை நேசிக்கிறவர், தேவனிடத்தில் அன்பு கூறுகிற மனுஷன். அவர் சொல்லியிருக்கிறார், நான் தேவனோடு இருக்கிறபடியினாலே கர்த்தர் என் பட்சமாய் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு ஆதரவாய் இருக்கிறார், எனக்கு நன்மையானவைகளை செய்கிறார். அதனாலே நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? அப்படி என்று அவர் தைரியமாய் சவால் விட்டு பேசுகிற வார்த்தையாக இந்த வார்த்தை காணப்படுகிறது அல்லவா? நாமும் கூட தேவன், என்னை உருவாக்கின கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். மனுஷனிடத்திலே நான் யுத்தம் பண்ண தேவையில்லை. எனக்கு பதிலாக அவர் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் இஸ்ரவேல் மக்களை பார்த்து மோசே என்ற தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக உங்கள் பகையாளிகள் மத்தியிலே, உங்களை விரோதிக்கிறவர்கள், உங்களை துக்கிக்கிறவர்கள், உங்களை வேதனைப்படுத்துகிறவர்களுக்கு முன்பாக அவர் யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதே வார்த்தையை நாமும் சொல்லுவோம். ஆண்டவரே, எங்களை துக்கப்படுத்தும், வேதனைப்படுத்தும், சஞ்சலப்படுத்தும், அவமானப்படுத்தும், கீழ்த்தரமாய் பேசி எங்களுடைய இருதயத்தை நொந்து போக செய்யும் மனிதர்களுக்கு முன்பாக நீர் என் பட்சமாய் இருக்கிறபடியினாலே நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன், திகிலடைய மாட்டேன். இந்த புல்லுக்கு ஒப்பாயிருக்கிற மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? அந்த மனுஷன் மண்ணாக காணப்படுகிறதை உணராமல் இப்படியாய் நம்ம வாழ்க்கையில நடந்து கொள்கிறார்கள். ஆனால் உலக இரட்சகர் நமக்கு ஆதரவாய் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய செட்டைகளிலே நாம் அடைக்கலம் புகுந்து இருக்கிறபடியினாலே அவரை மீறி நம்மை தொட யாருக்காகிலும் தைரியம் உண்டா? இல்லை என்று நாம் உணர்வோம். தைரியமாக, சந்தோஷமான, மன மகிழ்ச்சியாக நாம் எப்பொழுது வாழ்ந்திட இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்கள் இருதயத்தோடு கூட எப்பொழுதும் பேசி உங்களை சந்தோஷப்படுத்துவாராக. இந்த வசனத்தை நீங்கள் மனனம் செய்து கொள்ளுங்கள். சமயம் கிடைக்கும் நேரங்களில் ஆதரவாகவும் நம்மளை காப்பாற்றுகிற வசனங்களாகவும்
நம்மளை போஷிக்கிற வார்த்தைகளாகவும், நம்மளை வழிநடத்துகிற ஒரு வழிகாட்டியாகவும் ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு தினமும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார் என்று உணர்ந்து இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் அனுதினமும் மனப்பாடம் செய்து கொண்டு அவ்வப்போது இந்த வசனம் உங்களோடு கூட பேசும். சமயத்துக்கு ஏற்றபடி இந்த வார்த்தைகள் உங்கள் இருதயங்களோடு கூட பேசும். அப்பொழுது நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள், தைரியப்படுவீர்கள், சுகமடைவீர்கள். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இன்று முதற்கொண்டு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை மனனம் செய்து கொண்டு சந்தோஷமாய் வாழ கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும்.